வணக்கம், நான் கீதாஞ்சலி செந்தில். நாம் இப்போது டீ கடையில் பண்ணுற மாதிரி வெடி போண்டா எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் மைதா, சர்க்கரை, ஒரு முட்டை, அப்புறமா கொஞ்சமாக ரவை, கொஞ்சமாக சூடான பால், கொஞ்சமாக பேக்கிங் சோடா. நம்ம மைதா எந்த கப்பில் எடுக்கிறோமோ அந்த அளவில் பாதி சர்க்கரை வேணும். ரவை ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் இருந்தால் போதும் முறுமுறுன்னு வரத்துக்காக. அப்புறம் முட்டை, ஒரு முட்டை. நம்ம மைதா ஒரு சின்ன கப்பில் தான் பண்ண போகிறோம், அதனால் ஒரே ஒரு முட்டை போதும். பால், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா. இதை வச்சு நம்ம எப்படி வெடி கேக் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஒரு கப் அளவு மைதா எடுத்திருக்கோம் அப்படின்னா இதுக்கு 1/2 கப் அளவு சர்க்கரை, ஒரு முட்டை, அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு ரவை இப்போ போட்டு பண்ணலாம் வாங்க. இப்போ நம்ம அகலமான பாத்திரத்தில் இப்போ நம்ம அந்த 1 கப் மைதாவை சேர்த்துக்கிறோம். ஒரு கப் மைதானா 1/2 கப் சர்க்கரை இப்போ சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம இதில் 50 கிராம் டால்டாவையும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறோம். அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். எப்பயுமே நம்ம ஸ்வீட் பண்ணும்போது உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம பேக்கிங் சோடா இது கூட சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறோம். இப்போ இதை எல்லாத்தையும் கையில் நல்லா இதுக்கு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். இப்போ நம்ம கொஞ்சம் உப்பும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைனலாக மாவுலாம் பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது சப்பாத்தி மாவு பதம் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் தளர்வாக இருக்கும். இதை ஒரு 1/2 மணி நேரம் இப்போ நம்ம ஊற விடணும். 1/2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா இப்படி தான் இருக்கும் அந்த வெடி கேக் மாவு. கையில் ஒட்டாத அளவுக்கு இருக்கும், பிசு பிசுன்னு ஒட்டாது, அந்த பதத்துக்கு இருக்கும். இதை நம்ம இப்போது நம்ம போண்டா மாதிரி போட போகிறோம். இப்போ நம்ம அந்த வெடி கேக்கு பொரிக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுருக்கோம். எண்ணெய் சூடாகட்டும், ரொம்ப சூடாகக்கூடாது, சிம்லே வச்சு சூடு பண்ணி நம்ம இதை 1/2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா ஒரு தடவை நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம இப்போ எண்ணெயில் போடலாம். பாருங்கள், இப்போ எண்ணெயில் ஒவ்வொரு உருண்டை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம எண்ணெயில் போட போகிறோம். மிதமான சூட்டில் இருக்கணும். நல்லா எல்லா பக்கமும் நல்ல ப்ரௌன் கலரில் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் திருப்பி விட்டுட்டு இது கரெக்டாக ரவுண்ட் ஷேப் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. இப்படி கையில் சும்மா உருட்டினாலே போதும். இப்படியே உருட்டி இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம எடுத்ததுக்கப்புறமா டீ கடையில் செய்கிற டேஸ்டான வெடி போண்டா இல்லைனா வெடி கேக் ரெடி. இது உள்ளே வெளியே முறுமுறுன்னு இருக்கும், உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.